தேவாலயத்து திரவியங்கள். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஷ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து, ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்துக் கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்துக் கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்துக் கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் வெளிப்பாயிருந்து அதை காத்துக் கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்து வாங்கிக் கொண்டார்கள். எஸ்ராவிடத்தில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது. இவையெல்லாம் அவனுக்கு சொந்தமான சம்பத்து அல்ல. இது எருசலேமில் கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் திரவியம். தன்னிடத்தில் காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை எஸ்ரா பாதுகாப்பாக எருசலேமுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்தில் அந்த திரவியங்களை பொறுப்பாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எஸ்ரா தன்னிடத்தில் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை பொறுப்பான மனுஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கிறான். இவர்கள் இந்த திரவியங்களை பாதுகாக்க வேண்டும். அவற்றை எருசலேமுக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எருசலேமுக்கு வந்த பின்பு அவர்கள் தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை எஸ்ராவிடத்தில் திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும். இதற்காக எஸ்ரா ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஷ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுக்கிறான். ஆசாரியரின் தலைவரிலே 12 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் இருந்த யூதாவும் பென்யமீனும் மட்டும் திரும்பி வந்தார்கள் என்று கூற முடியாது. இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் திரும்பி வருகிறார்கள். அதற்கு அடையாளமாக எஸ்ரா ஆசாரியரின் தலைவரிலே 12 பேரை பிரித்தெடுக்கிறான். தேவனுடைய ஆலயத்திற்காக ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் பாபிலோனில் இருந்த சகல இஸ்ரவேலரும் வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எஸ்ரா இவற்றையெல்லாம் ஆசாரியரின் தலைவர்களாகிய 12 பேரிடமும் பிரித்து கொடுக்கிறான். எருசலேமுக்கு போய் சேரும் வரையிலும் இந்த 12 பேரும் இந்த காணிக்கை பொருட்களை பத்திரமாய் பாதுகாத்து எடுத்துச் செல்ல வேண்டும். பெர்சியா ராஜாவும் அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் காணிக்கையாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ரா அவர்கள் கையில 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்துக் கொடுத்துகிறான். எஸ்ரா தன்னிடத்தில் உள்ள காணிக்கைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தரிடத்தில் ஜெபித்த பின்பு அந்த காணிக்கையை ஆசாரியரின் தலைவரிலே 12 பேர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி நிறுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். ஆசாரியரின் தலைவர்கள் 12 பேரும் இந்த பனிமுட்டுகளை மிகவும் பத்திரமாக எருசலேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவை கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட காணிக்கைகள். வழியில் யாரும் இவற்றை திருடி சென்று விடாதவாறு பாதுகாக்க வேண்டும். எஸ்ரா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் தன்னிடத்தில் உள்ள தேவாலயத்தின் காணிக்கைகளை நிறுத்திக் கொடுத்த பின்பு
அவற்றை அவர்களிடத்தில் கொடுத்ததற்கான காரணத்தையும் எடுத்துச் சொல்கிறான். எஸ்ரா அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள் என்றும், நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறான். தாங்கள் பெற்றுக்கொண்ட திரவியத்தை அவர்கள் எஸ்ராவினிடத்தில் திரும்ப கொடுக்கும்போது அவர்களும் நிறுத்து கொடுக்க வேண்டும். ஆகையால் தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட காணிக்கையை எல்லோருக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த திரவியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான காணிக்கைகள். கர்த்தருடைய காணிக்கையை தங்கள் வசத்தில் வைத்திருக்கிறவர்கள் இதை தங்களுடைய சொந்த பொருட்களோடு சேர்த்து வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை தனியாக வேறு பிரித்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களையும் நம்முடைய சொந்த காரியங்களையும் ஒன்றாய் சேர்த்து குழப்பக்கூடாது.